நீங்க பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கலாம், பட் வெப்சைட் என்கிரிப்ட் இல்ல அப்படின்னா ஒன் பிரீச் போதும், நீங்க ஜீரோ செக்யூரிட்டி தான். அதுதான் கிரிப்டோகிராஃபிக் ஃபெயிலியர். ஓவாஸ் டாப் 10 எபிசோட் 2. ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்றேன். ஒரு ஜாப் போர்ட்டல் இமேஜின் பண்ணுங்க. thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்றாங்க, ரெஸ்யூம் அப்லோட் பண்றாங்க, யூசர் நேம் பிளஸ் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணாங்க. எவ்ரிதிங் லுக்ஸ் ஸ்மூத், ஓகேவா? ஆனா பேக் எண்ட்ல ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா பாஸ்வேர்ட்ஸ் பிளைன் டெக்ஸ்ட்ல சர்வ் பண்ணியிருந்தாங்க. என்கிரிப்ஷன் இல்ல, ஹேஷிங் இல்ல. ஒன் நைட் பிரீச் நடந்துச்சு. அட்டாக்கர் சர்வர் ஆக்சஸ் பண்ணிட்டான். ஃபைல்ஸ் ஓபன் பண்ணா பாஸ்வேர்ட் எல்லாமே பிளைன் டெக்ஸ்ட்ல ரீடபிளா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே ஸ்டூடெண்ட்ஸ் போன் ரிங் ஆச்சு. ப்ரோ, என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சு, பேங்க் ஓடிபி ரெக்வஸ்ட் வருது. இதுதான் நம்ம செயின் ரியாக்ஷன் சொல்லுவோம். 1 வீக் ஸ்டோரேஜ், மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் காம்ப்ரமைஸ். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, சென்சிட்டிவ் டேட்டாவை பிளைன் டெக்ஸ்ட்ல ஸ்டோர் பண்ணக்கூடாது. பாஸ்வேர்டு ஹேஷிங் யூஸ் பண்ணியிருந்திருக்கணும். என்கிரிப்ஷன் கீ செப்பரேட் செக்யூர் பிளேஸ்ல மெயின்டைன் பண்ணியிருந்திருக்கணும். டேட்டாபேஸ் லீக் ஆனாலும் பாஸ்வேர்ட் ரீடபிளா இருக்கக்கூடாது. This video is only for educational purpose. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.